கிறிஸ்துவில் பிரியமுள்ள ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களே, Gonzalo Garcia, the first Indian saint, 1557 ஆண்டு பிப்ரவரி மாதம் 6ஆம் தேதி மும்பையில் இருக்கின்ற ஒரு போர்த்துகீசிய வளாகத்திலே பிறக்கிறார். பசைன் என்ற இடத்தில். அவருடைய தந்தை ஒரு போர்த்துகீசிய படை வீரர், அவருடைய தாய் இந்திய வம்சாவளி. அங்கிருக்கின்ற இயேசு சபை கல்லூரியிலே நிறுவனத்திலே 8 ஆண்டுகள் தன்னுடைய படிப்பை முடிக்கின்றார். 1564 முதல் 1572 முடிய அருள் தந்தை செபாஸ்டின் கொன்சால்வஸ் என்ற ஒரு இயேசு சபை குருவினுடைய வழிகாட்டுதலால் தன்னுடைய படிப்பை முடிக்கின்றார். தூய ஆவியினால் அவர் தூண்டுதல் பெற்று அருள் தந்தை செபாஸ்டினோடு ஜப்பானுக்கு சென்று கடவுளுடைய பணியை ஆற்ற வேண்டும், மறைமுற பணி ஆற்ற வேண்டும் என்று ஆசைப்படுகின்றார். ஆனால் அவர் மிக சிறியவராக இருந்ததனால் அது நிராகரிக்கப்படுகிறது. 2 ஆண்டுகளுக்கு பிறகு தன்னுடைய 15வது வயதில் 1572ஆம் ஆண்டு அருள் தந்தை செபாஸ்டின் அவர்களோடு ஜப்பானுக்கு ஒரு இளைஞராக, இளம் கொன்சாலோவாக அவர் செல்லுகிறார். அவர்கள் மார்ச் மாதம் 1572 ஆண்டு ஜப்பானை சென்று அடைகின்றார்கள். அதே அங்கு சென்று அடைந்ததும் தன்னுடைய கல்வி திறமையினாலே ஜப்பானிய மொழியை அவர் சிறப்பாக கற்றுக்கொண்டு ஒரு சிறந்த மறையுரையாளராக, ஒரு வேதியராக தன்னுடைய பணியை ஆரம்பிக்கின்றார். ஏறக்குறைய 8 ஆண்டுகள் இறை வார்த்தையை மிகுந்த ஆர்வத்தோடு அவர் அறிவித்த பிறகு கடவுளுடைய தூண்டுதலால் அவர் குருவாக வேண்டும் என்று, அல்லது இயேசு சபை குருவாக வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். ஆனால் அது நிராகரிக்கப்படுகிறது. எனவே தன்னுடைய கனவு சிதைந்து போய்விட்டதை நினைத்தவர் ஒரு வியாபாரத்தை ஆரம்பிக்க வேண்டும் என்று அலாக்கோ என்கின்ற ஒரு இடத்திலே ஒரு சிறந்த வியாபாரியாக, ஒரு பிஸ்னஸ்மேனாக அறிமுகமாகிறார். அவர் அவ்வளவு தூரம் சிறப்பாக தன்னுடைய வியாபாரத்திலே செல்வச் செழிப்பில் இருந்தாலும் அவருடைய இதயம் ஒரு துறவியாக வேண்டும், ஒரு மறைப்பணியாளராக வேண்டும் என்றே ஆசைப்படுகிறது. காரணம் என்னவென்றால் கடவுள் மீது அவர் கொண்டிருந்த அந்த பற்று. அதனால் 1586ஆம் ஆண்டு அவர் மணிலாவிற்கு ஒரு வியாபார காரியமாக செல்லுகின்றார். அங்கு சென்று அவர் இருக்கின்ற பொழுதுதான் மீண்டும் அவருடைய அந்த கடவுள் மீது அவர் கொண்ட அந்த ஆர்வம், it was rekindled with greater intensity. அப்போது அங்கு அவர் ஆற்றிய அந்த இறைவார்த்தை அந்த நாட்டினுடைய அரசியை தூண்ட அவர்களும் கிறிஸ்தவ தழுவ ஆரம்பிக்கின்றார்கள். இந்த நேரத்தில் இவருக்கு பீட்டர் பப்திஸ்தா என்ற ஒரு பிரான்சிஸ்கன் துறவியினுடைய தொடர்பு ஏற்படுகின்றது. மிக குறுகிய காலகட்டத்தில் அவர் ஒரு பிரான்சிஸ்கன் ரிலிஜியஸ் ஆர்டருடைய உறுப்பினராக மாறிவிடுகிறார். He became a lay brother and later he was ordained a Franciscan priest in Manila. மணிலாவிலே அவர் ஒரு பிரான்சிஸ்கன் துறவியாக திருநிலைப்படுத்தப்படுகின்றார். மே மாதம் 26ஆம் தேதி 1592ஆம் ஆண்டு ஒரு ஸ்பானிஷ் கவர்னர், மணிலாவிலே இருக்கின்ற கவர்னர் என்ன செய்கிறார் என்றால், அவரையும் பீட்டர் பாப்திஸ்தாவையும் ஒரு காரியமாக, அரசு காரியமாக ஜப்பானுடைய அரசன் கொன்சாலோடு சேர்த்து அங்கு அனுப்புகின்றார்கள். இவரும் அங்கு செல்லுகிறார். அங்கு ஒரு சில சவால்களை சந்தித்த பிறகு கியோட்டோ என்கின்ற இடத்திலே அவர்கள் தங்கி தங்களுடைய மறைப்பணியை சிறப்பாக ஆற்றி கொண்டிருக்கின்றார்கள். இந்த நேரத்திலே தான் அந்த ஜப்பானிய அரசனுக்கு இவர்களுக்கு மிகுந்த உதவி செய்கின்றான், சிறப்பாக சென்று கொண்டிருக்கிறது. ஆனால் காலங்கள் சென்ற பிறகு நிறைய ஜப்பானியர்கள் கிறிஸ்தவர்களாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள். ஏறக்குறைய 4 ஆண்டுகள் அவர்கள் சிறப்பாக அந்த நற்செய்தி பணியை ஆற்றிய பிறகு அந்த ஜப்பானிய மன்னனுக்கு இவர்கள் மீது சந்தேகம் ஏற்படுகின்றது.
on suspicion that the missionaries were agents of Spain to overthrow his throne. அந்த ஸ்பானிய மனிலாவிலிருந்து அனுப்பப்பட்ட இவர்கள் தன்னுடைய அரசாட்சிக்கு எதிராக தன்னை பதவியேற்று துக்கப்போகன் நினைத்த அந்த அரசன் ட்ரைல் கோசாமா கொன்சால்வையும் அவரோடு இருந்த மற்ற மறைப்பணியாளர்களையும் கியோட்டோ என்கின்ற ஒரு துறவர இல்லத்திலே டிசம்பர் மாதம் 8ஆம் தேதி 1596 சிறைப்படுத்துகிறான். ஒரு சில நாட்களுக்கு பிறகு அவர்கள் மிகுந்த சித்திரைக்குள்ளாக்கப்படுகின்றார்கள். ஜனவரி மாதம் 3ஆம் நாள் 1597 அவர்களுடைய காதுகள் இரண்டும் துண்டிக்கப்படுகின்றன. பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி 1597 கொன்சாலாவும் அவருடைய 25 தோழர்களும் அருள் தந்தை பீட்டர் பப்திஸ்தாவும் எல்லோரும் அந்த சிறைச்சாலையிலே துன்புறுத்தப்பட்டு கடைசியாக நாகசாகி என்ற மலை குன்றிலே அவர்கள் சிலுவை சாவுக்கு அழைத்து செல்லப்படுகின்றார்கள். அப்பொழுது அந்த சிலுவை சாவுக்கு அவர் அழைத்து செல்லப்படுகின்ற பொழுது மிக வேகமாக சென்று இந்த சிலுவைதான் எனக்கு என்று ஒரு சிலுவையை கொன்சாலோ கார்சியா தழுவிக்கொள்ள சொல்லுகின்றார். இது உமக்கு உரியது அல்ல என்று சொன்னவுடன் மற்றொரு சிலுவையை அவர்கள் காட்டுகின்றார்கள். அங்கு அவர்கள் அந்த 26 பேரும் சிலுவையிலே அறையப்படுகின்றார்கள். அவ்வாறு அவர்கள் சிலுவையிலே அறையப்பட்ட பொழுது கடவுளை பாடிக்கொண்டும் புகழ்ந்து கொண்டும் தங்களுடைய மறை சாட்சியத்திற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் 2 படை வீரர்கள், 2 soldiers who served as executors, completed their task by stabbing their spears into the chest of these missionaries. 2 படை வீரர்கள் தங்களுடைய ஈட்டியினாலே இவர்களுடைய இதயத்தை குத்தி இவர்களை கொலை செய்கின்றார்கள். இவ்வாறு these 26 martyrs were beatified. 26 மறை சாட்சிகளும் செப்டம்பர் மாதம் 14ஆம் நாள் 1627 திருத்தந்தை 8ஆம் அர்பன் அவர்கள் மறை சாட்சியர்களாக அறிவிக்கப்படுகிறார்கள். திருத்தந்தை 9ஆம் பயஸ் அவர்கள் ஜூன் மாதம் 8ஆம் தேதி 1862 இவர்களை புனிதர்களாக ஆக்குகின்றார். இன்று அவருடைய விழாவை நாம் சிறப்பிக்கின்றோம். வழக்கமாக பிப்ரவரி மாதம் 6ஆம் தேதி கொன்சாலோவுடைய விழா சிறப்பிக்கப்பட்டாலும் இந்திய திரு அவையானது இன்று அவருடைய இந்த மறைசாட்சியத்தை கொண்டாடுகின்றது. ஒரு சாதாரண குடும்பத்திலே பிறந்தவர், மறைப்பணியாளராக ஆசைப்பட்டவர், ஜப்பானுக்கு செல்ல வேண்டும் என்று ஆசைப்பட்டவர், கடைசியாக மனலாவுக்கு சென்றாலும் மீண்டும் ஜப்பானுக்கே வந்து தன்னுடைய வாழ்க்கையை கடவுளுக்காக கிறிஸ்துவுக்காக ஒப்பு கொடுக்க தயாரான அந்த நாளை நாம் நினைவு கூறுகின்றோம். கடவுளால் நாம் ஆட்கொள்ளப்படுகின்ற போது, உண்மைக்கு நீதிக்கு நாம் சாட்சி பகர அழைக்கப்படுகின்ற போது நிச்சயமாக எதை குறித்தும் நாம் கவலைப்படுவதில்லை. அதை தான் இன்றைய முதல் வாசகத்தில் நாம் பார்க்கின்றோம். 20 வயதிலே தன்னுடைய அரசாட்சியை ஒரு அரசனாக சாலமன் மாறுகிறார். அவர் கடவுளுக்காக நன்றி சொல்லுகின்றார். தன்னுடைய தந்தைக்காக, அடியாராகிய தந்தை தாவீது உமது பார்வையில் உண்மையோடும் நீதியோடும் நேரிய உள்ளத்தோடும் நடந்து கொண்டார். அதனால் நீர் பேரன்பு காட்டினீர். இதோ 20 வயது நிரம்பிய என்னை நீர் தேர்ந்தெடுக்கின்றீர். அவர் அரசராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பொழுது அப்போது இருந்த மக்கள் தொகை ஏறக்குறைய 40 லட்சம். எனவே இந்த 40 லட்சம் மக்களை ஆள்வதற்கு தன்னிடத்திலே இருக்கின்ற அந்த திறமை போதாது, நான் மிகவும் சிறியவனாக இருக்கிறேன் என்று எண்ணி கடவுளை பார்த்து அவர் கேட்ட அந்த இறை வேண்டல், ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே மக்களுக்கு நீதி வழங்கவும் நன்மை தீமை பகுத்தறியவும் தேவையான நாணம் நிறைந்த உள்ளத்தை அடியனுக்கு தந்தவர்களும், இல்லையாவிடில் உமக்குரிய மாபெரும் மக்கள் இனத்திற்கு நீதி வழங்க யாரால் இயலும் என்று கேட்டார். பல நேரங்களிலே நம்முடைய மன்றாட்டுக்கள், நாம் கேட்கின்ற அந்த வேண்டுதல்கள் கடவுளுக்கு பிரியமானதாக இருக்க வேண்டும். கடவுளுக்கு பிரியமானதாக இருக்கின்ற போது கடவுள் நம்முடைய மன்றாட்டுக்கு செவிசாய்க்கின்றார். நாம் கேட்ட அந்த வரம் மட்டுமல்ல, அதோடு நாம் இன்னும் என்னவென்னெல்லாம் நாம் ஆசைப்பட்டோமோ அதை எல்லாவற்றையும் சேர்த்துகிறார். அதுதான் இன்றைய சாட்சியம். சாலமோன் இவ்வாறு கேட்டது ஆண்டவருக்கு உகந்ததாக இருந்தது. கடவுள் என்ன சொல்கிறாரு? நீ ஆயிலையோ
செல்வத்தையோ கேட்கவில்லை, தேவையான ஞானத்தை மட்டுமே நீ கேட்டிருக்கிறாய். நீ கேட்டதை நான் செய்கிறேன், ஆனால் செய்து மட்டுமல்ல, உனக்கு நிகராக இந்த ஆஸ்வாதம், வாட் வாஸ் த ஹவ் வாஸ் இட் வாஸ் ஸ்பெஷல் பிளஸிங். இந்த வேண்டுதல் அப்படின்னா, உனக்கு நிகராக உனக்கு முன்னே எவரும் இருந்ததில்லை, உனக்கு பின்னே இருக்க போவதுமில்லை, அந்த அளவுக்கு ஞானமும் பகுத்து இந்த உள்ளத்தை உனக்கு ஞானமும் பகுத்து இந்த உள்ளத்தை உனக்கு தர்றேன். அவர் கேட்டது ஞானம்தான். எனவே உன்னை போல இனிமேல் யாரும் வரவும் முடியாது, இதுவரை இருந்ததும் கிடையாது. அதனால் நீ கேட்காத செல்வத்தையும் புகழையும் உனக்கு தருகிறேன் என்று ஆண்டவர் அவருடைய வேண்டுதலை கேட்டார். பல நேரங்களில் நாமும் கடவுளத்தில் பலவற்றை கேட்குறோம், கொஞ்சம் குழம்பியும் போயிடும். ஒரு பல்கலைக்கழகத்தில் சிறந்த பணியாற்றிய ஒரு பல்கலைக்கழகத்திலே ஒரு துறையினுடைய பேராசிரியருடைய கூட்டம் நடந்து கொண்டு இருக்கிறது. அவர்களுக்காக இந்த பாராட்டு கூட்டத்தை போல அந்த நேரத்தில் வானதூதர் தோன்றி அந்த துறை தலைவரை பார்த்து கேட்கிறார், நீங்கள் சிறப்பாக இந்த பல்கலைக்கழகத்துக்காக அரும்பாடுபட்டு உழைத்திருக்கின்றீர்கள், எனவே நீங்கள் உங்களுக்கு ஞானமா செல்வமா புகழா எது வேண்டுமோ அதை கேளுங்கள், அழகா என்று வேணுமோ உங்களுக்கு கேளுங்க என்று வானதூதர் சொல்லுகிறார். உடனே ரொம்ப நேரம் இந்த துறை தலைவர், த டீன் ஆஃப் த யூனிவர்சிட்டி நினச்சி பார்த்துட்டு யோசிச்சுட்டு சொல்கிறாரு, எனக்கு ஞானம் வேண்டும் என்று சொல்லுகிறார். உடனே அவருக்கு வேண்டுதல் கொடுக்கப்படுகிறது. உடனே கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தா அவரை சுற்றி ஒரு பெரிய ஒளிவட்டம் நிரம்பி இருக்கின்றது. அப்பொழுது அவருடைய மற்ற பேராசிரியர்கள் அப்பொழுது அவரை பார்த்து சொல்லுகின்றார்கள், இப்போது ஒரு ஞானம் நிறைந்த பதிலை தாரும் என்று கேட்கின்றார்கள். அப்போ என்ன கேட்குறாங்கன்னா, உங்களுக்கு என்ன தோன்றுகிறது என்பதை சொல்லுங்கள் என்று கேட்கிறார்கள். அப்போ இவர் சொல்கிறாரு, கல்வி, அதாவது ஞானத்திற்கு பதில் செல்வத்தை கேட்டிருக்கலாமோ என்று அவர் பதில் சொல்லுகின்றார். காரணம் என்னவென்றால், சிறிது நேரம் அவர் குழம்பிவிட்டார். பல நேரங்களில் நாமும் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் குழம்பி விடுகிறோம். எது நமக்கு முதன்மையாகப்படுகிறது? நம்முடைய உள்ளம் எதனால் நிரப்பப்பட வேண்டும்? நாம் எதனால் ஆஸ்வதிக்கப்பட வேண்டும்? அதனால்தான் பல நேரங்களில் நம்முடைய வேண்டுதல்கள், நாம் கேட்கின்ற அந்த விண்ணப்பங்கள் கடவுளுக்கு பிரியமானதாக இருக்கின்றதா? கொன்சாலோ கார்சியா அவர் அதாவது சிறிய குழந்தையாக இருந்த பொழுதே ஒரு மறைப்பயணம் செல்ல வேணும்னு ஆசைப்பட்டார். ஜப்பானுக்கு தான் போகணும்னு நினச்சார். முதல்ல நிராகரிக்கப்பட்டார், மீண்டும் செல்லுகின்றார். அங்கு சென்றாலும் அங்கிருந்து மறுபடியும் அங்கே நிராகரிக்கப்படுகிறது. மீண்டும் மணிலாவுக்கு போகிறார், மறுபடியும் கடவுளுடைய திட்டம் அங்கே வருகின்றார் மறைசாட்சியாக. ஆக அவர் கேட்ட அந்த வேண்டுதல் கடவுளுக்கு பிரியமானதாக இருந்தது. அல்லது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்கு அவர் சாட்சியாக, நான் தான், எனக்கு முதல்ல கொடுங்கன்னு சொல்லிட்டு அவரே தேடி என்னுடைய சிலுவை எது என்று தேடுகின்றார். எனவே யார் கடவுளுக்காக தன்னை முழுமையாக கொடுக்க நினைக்கின்றார்களோ அவர்களுடைய எண்ணங்கள் எப்போதும் கடவுளை சார்ந்தவையாக இருக்கும். அல்லது கடவுளால், அது கடவுளுடைய ஆவியால், தூய ஆவியால் அது ஆட்கொள்ளப்பட்டிருக்கும். அதைத்தான் இன்றைய முதல் வாசகம் சொல்லுகிறது. இன்றைய நற்செய்தியில் நாம் பார்க்கிறோம், இயேசு தன்னுடைய சீடர்கள் பணிக்கு செல்கின்றார்கள். பணியிலே அவர்கள் செய்த பிறகு அவர்கள் ஓய்வெடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் ஆசைப்படுகிறார். காரணம் என்னவென்றால், அவர்கள் மிகுந்த சிரத்தை எடுத்து உழைத்திருக்கிறார்கள். ஒரு தனிமையான இடத்திற்கு சென்று நீங்கள் ஓய்விடுவீர்கள். அவ்வாறு அவர்கள் ஓய்வெடுக்க அந்த செல்லுகின்ற அந்த நேரத்திலேயே போய் சொன்னவுடன் ஆண்டவர் இயேசு அவர்களுக்கு உண்பதற்கு கூட நேரம் கிடைக்கவில்லை. இப்போ தனிமையான இடத்திற்கு அவங்க போகிறாங்க. மக்கள் பார்த்துட்டு அவங்க எங்கே போகிறாங்கன்னு தெரிஞ்ச உடனே அங்கே போய் பெரிய கூட்டம் அங்கே காத்து கொண்டு இருக்கின்றது. அதை பார்த்த உடனே ஆண்டவர் இயேசு கரை இறங்கிய போது பெருந்தான மக்களை கண்டார். அவர்கள் ஆயிரல்லாத ஆடுகளைப் போல் இருந்ததால் அவர்கள் மீது பரிவு கொண்டு அவர்களுக்கு பலவற்றை கற்பித்தார். ஆக தன்னுடைய சீடர்கள் களைப்பாக இருக்கின்றார்கள். இங்கு ஆண்டவர் இயேசுவினுடைய அந்த இதயம் பரிவினால் தூண்டப்படுகிறது. ஆயிரல்லாத ஆடுகளைப் போல் அவர்கள் இருக்கின்றார்களே என்று ஆண்டவர் இயேசு அவர்கள் மீது இரக்கம் கொண்டு தன்னுடைய நேரத்தையும் பாராமல், தன்னுடைய களைப்பை பாராமல் ஆண்டவர் இயேசு பொதிக்க ஆரம்பிக்கிறார். ஆண்டவர் இயேசு அந்த இதயம் அவர்கள் மீது பரிவு கொண்டது, அவர்கள் மீது அக்கறை கொண்டது. கிறிஸ்துவினுடைய அந்த ஞானம் அவர்களுக்கு அந்த நேரத்தில் தேவைப்பட்டது. பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் நாம் எதை தேர்ந்தெடுப்பது என்பதிலே குழம்பி இருக்கிறோம். நம்முடைய சிந்தனைகளும் அல்லது நம்முடைய செயல்களும் எதை நோக்கிய வண்ணமாக இருக்கின்றது?
எனவே நம்முடைய செயல்பாடுகள், நம்முடைய தேடல்கள் கடவுளை நோக்கி அது இருக்கிற போது நிச்சயமாக அது நிறைவேறும் என்பதை இன்று நாம் நினைவு கூறுகின்ற கொன்சாலோ கார்சியாவும், ஆண்டவர் இயேசு நம்மை பார்த்து கேட்கின்ற, அது நம்மிடத்தில் கொண்டிருக்கின்ற அந்த அக்கறையும், ஆண்டவர் இயேசு காட்டிய அந்த கருணையை நமக்கு வெளிப்படுத்துகின்றன. அத்தகைய ஒரு எண்ணத்தால் தான் நாம் தூண்டப்பட வேண்டும் என்று சாலமோன் 20 வயதிலே 40 லட்சம் மக்களை அவர் வழிநடத்துகின்ற ஒரு பெரிய அரசராக தேர்ந்தெடுக்கப்படுகிறார். அவருடைய வேண்டுதல் கேட்கப்படுகிறது, அவருடைய வேண்டுதலும் கேட்கப்படுகிறது, கார்சியாவுடைய வேண்டுதலும் கேட்கப்படுகிறது. எனவே நம்முடைய வேண்டுதல் கேட்கப்பட வேண்டுமென்றால் உண்மையான இறை ஞானத்தால் நாம் தூண்டப்பட்டு ஆண்டவருக்கு ஏற்ற ஒரு பிள்ளையாக நாம் வாழ்கின்ற போது, அந்த இறை ஞானம் தூண்டப்படணும்னா நம்முடைய இதயம் கடவுளுடைய அருளால் ஆசியால் நிரப்பப்பட வேண்டும். அது அருளால் ஆசியால் நிரப்பப்படுவதற்கு நாம் தூய உள்ளம் படைத்தவர்களாக இருக்க வேண்டும். அத்தகைய தூய உள்ளத்தை இறைவன் நமக்கு தர வேண்டும் என்று தொடர்ந்து இப்பலியில் இணைந்து ஜெபிப்போம்.